இப்படி ஒரு கேடுகட்ட கூட்டத்தை எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? இது நடக்குமா? இத்தனை உயிர் போயிருக்குது. இன்னும் ஒரே ஒரு விஜய் ரசிகர் ஒரு நாய் கூட கண்ணீர் சிந்தி ஒரு போஸ்ட் போடலைங்க. அப்படியே கொண்டு போய் அரசு மேலையும் காவல்துறை மேலையும் அப்படியே போய் இந்த குற்றத்தை சாட்டிட்டு ஓடி போற கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாத நாய்ங்க அவன். இவ்வளவு மணி நேரம் ஆச்சு, ஒரு ட்விட்டு வரலைங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகி போச்சு. ஒரே ஒரு ட்விட்டு, ஐயோஹோ இப்படி ஒரு தன் ரசிகர் இப்படி இறந்துருக்கிறாங்களே, பதபதிக்குது நம்ம கட்சி நிர்வாகிகள் அவங்களை என்ன ஏதுன்னு பாருங்க. ஒரு ட்விட்டுங்க. இந்த கேடுகட்ட சில்லறையாங்க வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்ய போறான். இவனை நம்பியாங்க இவனுங்க எல்லாம் போய் ஓட்டு போட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போறானுங்க. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட தனத்தை என் வாழ்க்கையிலேயே பார்த்ததுங்களா? இது பொறுக்கித்தனத்திலையும் பொறுக்கித்தனம். தம்பி ஏன் ஸ்டாலினை திட்டுறீங்க? அப்படிலாம் திட்டாதீங்க. தம்பி பைத்தியக்கார புளிச்சு செத்து போனது 30 உயிர் நாய. அதான்டா நானே கேட்கிறேன். எனக்கும் ஒட்டாங்கம்மான்னு பேச தெரியும், புரியுதா? என்கிட்ட இந்த வாய்ப்புண்டை எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. 30 பேர் இறந்துருக்காங்கன்னா அது என்ன ஆக்சுவலா வருத்தம், சரியா? அதுக்கு முன்னாடி ஒப்பாரி வைக்காத. மேல டாபிக் உண்டைகளா உயிர் சேரும், மேல டாபிக் உண்டைகளா போட்டிருக்காங்க, கோய போட்டு ஓகே உயிர் சேரும் போட்டிருக்கேன். வக்கால ஒழி மேல உயிர் சேதம் 30 பேர் செத்து இருக்கிறான். பதில் சொல்லு, யாரால செத்தா? உயிர் சேதம் தானே அது. விஜய்னால செத்து நீ என்ன புண்டைகளை கைட்டு இப்படி போட்டிருக்க? உங்க அம்மாவை கிடைக்குதா அங்க செத்து இருக்கிறான்ல, உங்க அம்மாவும் ஆத்தாலும் செத்தா இப்படிதான் போட்டு உட்காந்து ஓத்தா செத்தா நீ இப்படிதான் பேசுவியா? ஓத்தா செத்தா உன் புள்ள செத்தா பைத்தியக்கார கூதி உன்னை மாதிரி பொம்பளை பொடிச்சு உம்மால ஓக்க உன் ஓத்தா செத்தா சங்கமே போட்டு உனக்கு அது கேட்கலையா? கேட்கலையா? போட்டு ஓட்டானுங்கல்ல வாங்கி தருவாங்க. முட்டா புண்டை செத்தவன் 30 பேருக்கு பதில் சொல்றான். நான் கேட்கறதுக்கு 2 மணி நேரம் ஸ்பேஸ் போட்டு மயிர முட்டா புண்டை. டேய் அவன் ஒருத்த கூட சொல்றா டிஎன்டி கார சொல்ற. டேய் நீ யூடியூப் புண்டை போட்டு ஓட்டமே தான் பெத்தான்னா ஓத்தா பத்தினினா இந்த 30 பேர் செத்ததுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. நானும் அதை தாண்டா கேட்கிறேன். 30 பேர் இங்க பேர் சம்பந்தம் இல்லாம வேற எங்கேயும் போகாது. நான் ஒரே கேள்விதான், 30 பேர் இப்ப இறந்துருக்கிறான் உன் நொன்னம் பேசுனதுக்கு, சரியா? அதுக்கு மட்டும் இப்ப பதில் சொல்லு. நான் கேட்கிற கேள்வி உனக்கு புரியுது? 1 மணி நேரம் மானங்கட்ட நாய 30 உயிர் போயிருக்குது. மானங்கட்டத்தனமா அதை பத்தி எந்த அறிவும் இல்லாம வந்து 2 மணி நேரம் பேஸ் போட்டு இவரை பேசினாங்க அவரை பேசினாங்கன்னு பேசிட்டு இருக்கிற. சோறு தான் திங்கிறியா? போட்ட விட்டு பீய திங்கிறியாடா நாய? பீதுனால நீங்க என்ன குறைக்கிறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே வராதா? நானும் கேட்கிறேன். 30 பேர் இறந்துருக்காங்க. உட்காந்து விஜய் குஞ்சே கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ ஏதாவது கூடுதான் நீங்க பெற்றாலா இல்ல கருணாநிதி பெற்று தூக்கி போட்டு போனாலா சொல்லு. அதனாச்சும் அந்த கருணாநிதிக்குள்ளா நான் அப்படிதான் பேசுவேன்னு சொல்லி நான் இறங்கி போயிடுறேன். ஏன் போட்டு குஞ்ச கடிச்சுக்கினே இருக்கிற? 30 பேர் உயிருக்குனாச்சும் மரியாதை கொடுன்னு சொல்றேன். உனக்கு புரியுதா இல்லையா? நாளைக்கு போட்டடி நீ ஏன் வருஷம் ஃபுல்லா ஊம்பதானே போறீங்க விஜய? என்ன பண்ண போறீங்க? போன வாரம் ஊம்புல, அடுத்த வாரம் ஊம்புல, அடுத்த வாரம் ஊம்பதானே போற. 30 பேர் செத்துருக்காங்க, அதுக்கு மரியாதை கொடுன்றேன். கேட்குதா கேட்கலையாடா? செவடியா பையா கோய போட்டு ஊர் போயெல்லாம் கேட்குதா இல்லையா? இதுல பர்சனல் மியூட்டை வேற போடுறா. இவர் நான் பர்சனல் மீட் போடுறேன்னா உன்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. 30 பேர் யாரால செத்தாங்க? 31 பேர் யாரால செத்தாங்க? அவங்க இறந்தது என்ன ஃபேக்சுவலா வரட்டும், அதுக்கப்புறம் போட்டு அடின்ட்டேன். இங்க உட்கார்ந்து ஃபேக் ப்ரொபோசல் பண்ணிட்டு இருக்கேன்னா ஒண்ணு கூட ஃபேக் ப்ரொபோசல் பண்ண தெரியும். ஓடி வந்துங்க காலைல விழுந்தவன் தான். 31 பேர் எப்படி இறந்தாங்க? உன்னுடைய அசம்ஷன் என்ன சொல்லு? ஸ்டாட் போடுறா மேல. நியூஸ் சேனல், புதிய தலைமுறை, தந்தி, டைம்ஸ் நவ், இந்தியா டுடே, ரிப்பப்ளிக்ல இருந்து, இந்தியா நேஷனல் சேனல்ல இருந்து, லோக்கல் சேனல்ல இருந்து எல்லாருமே எடுத்து போட்டிருக்கான். அப்ப எல்லாரும் போய் சொல்றாங்க இல்ல? அந்த 31 பேரும் உங்க கூட்டத்துல யாரும் இறக்கல. எல்லாம் வெளில இருந்து இறந்து கொண்டு வந்து ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து இப்ப மோடி நியூஸ் நான் சொல்றேன் எல்லாமே உண்மையாயிருமா? அப்ப இது பொய்யின்றியா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றா. கவர்மெண்ட்ல இருந்து அறிக்கை வந்திருக்கா? என்ன நம்பர்ஸ் நான் கேட்கறது இன்னைக்கு ஏன் பேசுறேன்னு தான் கேட்கிறேன். ஒரு விஷயம் நடந்தும் அரிப்பு விஜய் வெறி அந்த அரிப்பு இன்னும்
பிரதமர் யாரு? அவர் டேய் நான் கேக்குற கேள்வி பதில் சொல்றா புண்டாம அவனே. வச்சு நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றா. எக்ஸ்பீரி நான் கேக்குற மட்டும் போய் சொல்லு. பிரதமர் என்ன பொறுப்புல இப்படியே கடிச்சுக்கணும் ஊர் சுத்திக்கிட்டே இருறா. என்ன எல்லாம் நீ எல்லாம் பணத்தை வச்சு அரசியல் பண்ணியே பழகிட்டீங்க. ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் இதை வச்சு அரசியல் பண்ணுங்க. என்ன தாராளமா பண்ணுங்க. யாரும் தடுக்கல. என்ன உன் வாய்க்கு வந்து நான் கூட்டா போட முடியும் சொல்லு. பணத்தை வச்சு தாராளமா அரசியல் பண்றா. என்ன உங்க ஆத்தால இதனாலதான்டா நீங்க வாங்குவீங்க. ஏய் நீ மூடிட்டு உட்கார்றா. எங்களுக்கு தெரியல என்ன நடக்குது. என்ன நடக்குது சொல்லு. என்ன நடக்குது சொல்லு. நீ சூட்ட மூடிட்டு இருடா. தேவடியா பையா உனக்குலாம் 30 பேர் தேவடியா பையல ஓத்தா உம்மால ஓக்க நான் ஓத்தா உம்மால ஓத்தா புண்டையில நீ உட்கார்ந்து இல்ல ஓத்தா சூத்துல பெத்திச்சா உன்ன இல்ல புண்டையில பெத்திச்சா உன்ன 30 பேர். டேய் 6 குழந்தைங்கடா. 6 குழந்தைங்க எப்படா செத்தாங்கன்னு மட்டும் சொல்றேன். பொம்பளை போலீஸ் இறந்துருக்குடா. பொம்பளை போலீஸ் ஐசியூ வார்டுல அட்மிட் ஆயிருக்காங்க. எப்படிடா? அதான் கேக்குறேன். போலீஸ் எப்படி அட்மிட் ஆனாங்கன்னு தான் நானே கேக்குறேன். அதான் கேக்குறேன். சொல்லு. எனக்கு தெரியல. எனக்கு பதில் சொல்றா. நீ சொல்லு. நீங்க போலீஸே சும்மா இருக்கிறாங்க. விஜய் சொல்லிட்டு போனாரே உன் செவிட்டு புண்ட காதுக்கு சும்மா கேட்கல. அதெல்லாம் என்ன சொன்னாரு உன் அண்ணன்? என்ன சொன்னா? அவ்வளவு குறுகலான ஒரு சந்தல நீங்க மீட்டிங் பர்மிஷன் கொடுக்குறீங்க. டிவி கொடுத்த ஆப்ஷன் வரவே மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் குட்டி குட்டி சந்தா கொடுத்துருவாங்க. நடக்கணும் தான் ஆசைப்பட்டீங்க. மக்களை கொல்லணும், அவங்கள வச்சு அரசியல் பண்ணணும். பேசுற கேளு. சும்மா உட்காந்து போது நான் பேசுறத உனக்கு கேட்கல. செவடியா பையா உன்னை எதுக்கு நீட்டு இருக்கிற அவரை? நான் என்ன கேட்டேன்? பர்மிஷன் யாரா கேட்டதுன்னு கேட்டேன். கவர்மெண்ட் கிட்ட இந்த இடத்துல எனக்கு வேணும் பேசணும் கூட்டம் போடணும். அப்புறமா பேசிக்கலாம். அப்பயே உட்காந்து விஜய புரிஞ்சு கடிச்சே தெரிவேன். இன்னைக்கு நான் புண்ணிய தெரிவேன் பண்ற பத்தியா? நீங்க எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாதுடா. புண்ணியக்குட்டி இல்லாம இருக்கும் கபிலா. உனக்கு கல்யாணம் ஆகாது. என்னடா பண்ணுவீங்க? நீ எனக்கு புள்ள குட்டி இருக்கீங்க. ஓத்தா என்னடா புடுங்குவ? என்னடா என்னடா புடுங்குவீங்க? 30 பேர் வீட்டுல பண்ற ஊர்ல எல்லாரும் சாவணும். நான் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். மயிறு உன் அண்ணன் உட்காந்து நடந்த கூட்டத்துல அத்தனை பேரையும் உட்காந்து விஜய் செத்துறான். 30 பேர் செத்து கிடக்குறான். அதுக்கு பதில் சொல்றான்னா நீ மட்டும் வேலை பண்றதுக்கு போகாம உட்காந்து ஊம்பிக்கினே இருப்பேன். இங்க விஜய் குஞ்சே விஜய் டிவி கேட்கறாங்க. இப்ப அபியூஸ் பண்ணி ஸ்பேஸ்ல அபியூஸ் பண்ணி இப்ப என்ன பண்ண போற? நீ என்னடா சாதிக்க போற? போன உசுறு வருமா? அதை தாண்டா கேட்கிறேன். ஸ்பேஸ்ல 30 பேர் உட்காந்து அபியூஸ் விஜய் சாவணும் உட்காந்து அபியூஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கல. நீ என்ன சாதிக்க போற? நான் கேட்கறேன். ஒரு வேலைக்கு போறியா? உனக்கு குடும்பம் இருக்கா? நீ ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறியா? உனக்கு குடும்பம் இருக்கா? உனக்கு சொசைட்டி எல்லாம் ஏதாச்சும் ஒரு தாட் இருக்கா? ஏதாச்சும் ஒரு தாட் இருக்கா? விஜய் வந்து சுத்தரணும். அது மட்டும் தவிர எனக்கு இருக்குடா. எனக்கு இருக்கு. நான் கொடி முடிச்ச ஊருக்கு நான் போராடி இருக்கேன். சரியா? நான் களத்துல இறங்கி நின்று இருக்கேன். முதல்ல சொல்றேன் மயிறு உன் அண்ணனுக்கு குடும்பம் இருக்காடா? குடும்பம் இருக்கா? உன் அண்ணன் குடும்பம் ஏன்டா கூட்டத்துக்கு வரல? ஏன்டா விஜய் குடும்பம் கூட்டத்துக்கு வரல? இது வரைக்கும் ஒரு மாநாடுல எதுவுமே ஏன்டா வரல? அதான் பாதுகாப்பான இடம்ல கூட்டு வர வேண்டியதுதானே? அதெல்லாம் கண்ணு தெரிஞ்சவனுக்கு தெரிஞ்சிருக்கும். உன்னை மாதிரி ஊசி புண்டைக்கெல்லாம் எங்க பின்னாடி போடாரில இருந்துச்சு அவங்க கண்ணுலாம். உட்காந்து கதறீங்கன்னே சாவு. என்ன கொலகார கூலினாலதான் குடும்பமே ஓடி வச்சு விட்டுட்டு கரூருக்கு எத்தனை மணிக்கு வரணும்? கரூருக்கு எத்தனை மணிக்கு வரணும்? இது பண்ணா ஒரு ஃபேமிலி அபியூஸ் பண்ணிட்டு இருக்க மயிரே. உனக்கு ஃபேமிலி இருக்காடா? எனக்கு ஃபேமிலி இருக்கவங்க தான் பேசுறேன். சரியா? பொம்பளை கேஸ் வாங்கினவங்கலாம் உட்காந்து சரிசமமா பேசுறீங்க பாத்தீங்களா? பொம்பளை பிடிக்கல நீ அவன மாதிரி பொம்பளை பிடிக்கல இருப்பீங்க. போய் போடுங்கடா. எவ்வளவு போடுறதுக்கு நீ சொல்ற கபிலா நாளைக்கு உனக்கு நடக்காது. இருந்தாலும் நீ சொல்ற பொம்பளை எவ்வளவு இங்க வந்து பேசல பேசல. என் பிரச்சனை இங்க பெரிய பிரச்சனையா? என் பிரச்சனை உனக்கு பிரச்சனையா? இல்ல 30 பேர் செத்தது உனக்கு பிரச்சனை இல்ல? கரெக்டா? நான் என் ஸ்பேஸ்ல இங்க எல்லாரும் பேசுறேன். உன்னைய பத்தி பேசவே இல்ல.
அவன் பேச்ச 30 பேர் மாத்த செத்தாலும் கவலை கிடையாது, வந்திருக்கான். இவனுக்கும் கிடையாது, விஜய்க்கும் கிடையாது. இவனும் ஒரு பொட்டை, விஜய் ஒரு பொட்டை. 30 பேர் பிரச்சனைய பேசாம பொம்பளை பிரச்சனை, இப்ப பொம்பளை சூத்துல போய் நிக்கிறானு. ஏண்டா அங்க அவ்வளவு பொம்பளை செத்து போனாங்களே, அது உனக்கு பெரிய பிரச்சனை இல்லையாடா? வீட்ல இருந்து ஒரு பேர் பொட்டை பாடு. இப்படிதான் பேசுவடா. ஏண்டா 6 குழந்தை செத்து போயிருக்க, தூங்கிட்டு இருக்க இங்க வந்து. உங்க வீட்ல இருந்து யாராச்சும் இப்படிதான் குழந்தை ஏதாச்சும் அப்பா அம்மா செத்தா இப்படிதான் வந்து பேசிட்டு இருப்படா நாய. ஏங்க இவன் வீட்ல இவன் குழந்தையா இருந்தா கூட இவன் வருத்தப்பட மாட்டான். விஜய் விஜய் சூத்துலயே போய் இது பண்ணிட்டு மேலதான் நீ சொன்ன சேனல் வந்து ஒண்ணு ஷேர் பண்ணி 1/4 மணி நேரம் ஆச்சு. அதை பத்தி எவனாச்சும் வாய் தொடர்ந்து பேசுறானா, இந்த ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு அதெல்லாம் பேச மாட்டான். தனக்கு சாதகமா என்ன உங்கணுமோ அதை மட்டும். கொலகார கம்னாட்டிங்களா கட்சி ஆரம்பிச்சு எத்தனை பேர் கொல்றதுக்கு உட்காந்து கட்சி பச்சை பிள்ளைங்களை உட்காந்து கொண்டிருக்கீங்களா கட்சி ஆரம்பிச்சு? பச்சை புள்ளைய பதில் சொல்லுவீங்க? கொலகார கம்யூனிட்டி, கொலகார கம்யூனிட்டி. ஏங்க குற்ற உணர்ச்சியே இல்ல பாருங்க, பச்சை குழந்தைய கொண்டுட்டு எப்படி வந்து பேசுறான் பாருங்க. தமிழ்நாட்டுக்கு வெளியே போய் சொல்றான் நாதாரியா. அவன் தமிழனே கிடையாதுங்க, அவன் ஆந்திராவில இருந்து உள்ளவன. குற்ற உணர்ச்சியே இல்ல பாருங்க. ஏன்பா ரஜினி எல்லாம் அப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா, தமிழ்நாடு எல்லாம் போக சொல்லாதீங்கப்பா. ஏன்பா இப்படி பேசுறீங்க? போஸ்ட் ரஜினி ஃபேன் எல்லாம் பேசாதீங்க, எக்ஸைட் பண்ணிப்பாங்க. சரியா? மாத்த முடியாது, நான் டாபிக் எல்லாம் மாத்தலடா. மைக்க புடிச்சு கேக்குறாங்க. யாரு கொட்டைன்னு கீழே இருக்க எல்லாத்துக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும். மதியம் கூட பேஸ் போட்டு அடிச்சானுங்க, அதர்ல போட்டாதான் உட்காந்து பேசிட்டு இருந்தான். இவனுங்க கொடுத்த காவல்துறை கரூர் மேற்கு மாவட்டம் அபிஷியலா எடுத்து நான் ட்வீட்டா போடுறேன். அதை நான் படிக்கிறேன். ஒரு வருஷம் எல்லாரும் கொஞ்சம் பொறுமை இருக்கேன், மியூட் போட்டு தான் படிக்க முடியும். ஓடாத இங்கே இரு. உயர்திரு காவல்துறை கண்காணிப்பாளர்களே, கண்காணிப்பாளர் அலுவலகம் கரூர் மாவட்டம். மதிப்புக்குரிய ஐயா, பொருள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி கோருதல் தொடர்பாக வணக்கம். எங்கள் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் சாலை மார்க்கமாக கரூருக்கு வருகை புரிந்து மக்களை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் போது கீழ்கண்ட இடத்தில் பிளக்ஸ், பேனர்கள் மற்றும் கரூர் மாவட்டம் பகுதிகளில் கட்சி கொடிகள் அமைத்து ஒளி அமைத்து பேச உள்ளனர். மேற்பட்ட லைட் ஹவுஸ் ரவுண்டானா இடத்தை 23.9/2025 அன்று பொறியாளரை வைத்து அளவீடு செய்வதில் 1,20,000 சதுரடி காலியிடமாக உள்ளது. இதில் 60,000 நபர்கள் வரை நின்று பார்வையிட வாய்ப்பு உள்ளது. நாங்கள் இக்கூட்டத்திற்கு எதிர்பார்க்கப்படும் நபர்களின் 10,000 பேர் வரை 10,000 பேர், அவங்க எதிர்பார்க்கிறதே 10,000 பேரு. இத்துடன் பொறியாளர் அளந்து கொடுத்த சான்று மற்றும் வரைபடம் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான பாதுகாப்பை வழங்கி எங்கள் கழக தலைவரின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி மற்றும் பாதுகாப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாள் 27ஆம் தேதி இவங்க கேட்டிருக்கிறாங்க பர்மிஷன். மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை இவங்க பர்மிஷன் கேட்டது. மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை இவங்க மொத்தமா கேட்டிருக்கிறது கரூருக்கு. சரிங்களா? இவங்க கேட்ட பர்மிஷன் நல்லா கேட்டுங்க. மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. இதுக்கு மட்டும் பதில் சொல்றேன். இவங்க கேட்ட இடம் கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானா அல்லது உழவர் சந்தை திடல். இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடம் கொடுங்கன்னு சொல்லி நீங்க காவல்துறை ஆணையருக்கு நீங்க அபிஷியலா நீங்க போட்டிருக்கீங்க. அது கீழே இருக்கு மாவட்ட செயலர், கரூர் மேற்கு மாவட்ட செயலர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. மேல நான் வேணா ஷேர் பண்ணிடுறேன். பேசு, மைக் ஆன் பண்ணி பேசு. டேய் பேசுறாப்ப உங்க பேசுறா. உங்க கட்சியோட மேற்கு மாவட்டத்துல லூசு குடி மாதிரி கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஒரிஜினல் ஐடியா அஜித்யன் ஃபாரவர்ல உங்க அப்பா அப்படிதான் பேர் வச்சாரா? உனக்கு அப்பா இருப்பானே டவுட் தான். அது வேற கதை விட்டு டாபிக்கே பேச மாட்டானுங்க இவனுங்க. லூசு குடிங்களா? எத்தனாவது நாள் நீங்க கொடுத்தீங்க? இருடா, எடப்பாடிக்கு எத்தனாவது நாள் பர்மிஷன் கரண்ட் பண்ணி? உன் வாய்ஸ்ல எங்கேயாச்சும் அந்த 30 பேருக்கு சத்தம் ஆனந்த அனுதாபங்கள் இல்ல எங்களுக்கு தெரியாம நடந்துருச்சு ஏதாவது ஒரு வருதாடா உன் வாயில்? சைக்கோ புதியானுங்க இவனுங்க எல்லாம் சைக்கோ. ஏண்டா விஜயும் சைக்கோ, இவனுங்களும் சைக்கோ. 30-31 அவன் போனா கூட. ஆமா, இந்த பொம்பளை பொறுக்கி இந்த பொம்பளை உட்காந்து நியாயம் பண்ண பேசுங்க. அங்க வந்து உனக்கு வந்து நான் பதில் சொல்றேன். எப்படா ஸ்மைலி போட தோணுது உனக்குலாம்? அப்படிதான் போடுவேன். பொம்பளை பொறுக்கி ஓண்டெல்லாம் உட்காந்து இவனை நியாயம் கேக்குறானுங்களா? அப்படிதான் போடுவேன். எவடா சொன்னா உனக்கு? ஆமா, இல்லன்னு சொல்ல, இல்லன்னு ப்ரூவ் பண்றா. பொம்பளை பொறுக்கி
எவடா சொன்னா நான் பொம்பளை பொறிக்கனே? அவளை கூட்டிட்டு வா. இல்ல நான் சொல்றேன் விஜய் தான் பொம்பளை பொறுக்கி, எனக்கு தெரியும். விஜய் தான் பொம்பளை பொறுக்கி. ஏங்க பொண்டாட்டிய துரத்தி விட்டு வந்தாங்க பொம்பளை பொறுக்கி. எச்சக்கல பொண்டாட்டி கூட வாழட்டும் முதல்ல, அப்புறமா வந்து பேசணும். இல்ல இல்ல டாபிக், அதாவது இவனுக்கு வந்து அந்த இறந்து ஏன்டா நீ உன் பொண்டாட்டிய விஜய்க்கு டெய்லி அனுப்புறியா? இவருக்கு வந்து இல்லடா விஜய் நான் வந்து டெய்லி ஓ பொண்டாட்டி தான் படுக்கிறாரா? விஜய் ஒரு கேடா, விஜய் ஒரு பொட்டை பேசணும்னா நீ ஒரு விஜய் உன்னைய கூப்பிடுற. தமிழன் மூத்திரம் பேஞ்சு கொடுப்பாரு, குடிச்சிட்டு அதுல பொம்பளை பொறுக்கியா தமிழன் மூத்திரத்துல நீங்க உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி ஏன் குடிக்கிறீங்க? தைரியமான ஆம்பளைங்கன்னா தனியா போட்டு உங்க அங்க வந்து பேசுறேன்னு சொல்றேன் சரியா? இவெல்லாம் ஒரு ஆளு முன்னாடி வட்டம். பேர் அஸ்வின் தானே? ஏன் நீ விஜயான்? ஆமா என் பேர் அஸ்வின். அருணாச்சலம் எல்லா பேரையும் வச்சு உனக்கு புரிஞ்ச பேரை வச்சுக்கலாம். நீங்க பேசக்கூடாது. நீங்க வந்து வேற ஏதாச்சும் ஒரு ரஜினியும் கபிலனும் ஒண்ணு, ரெண்டு பேத்து மேலே பொம்பளை கேஸ் இருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. ரஜினி தலைவனை ஃபாலோ பண்ற அதே தொண்டன் அதே எதுக்கும் வரல, டாபிக்க மாத்த ட்ரை பண்றான். நீ 31 பேர் 31 பேர் இறந்ததுக்கு அதுவே ஓடி ரிமூவ் பண்ணி விடுங்க. அந்த மெண்டாலிட்டி நீங்க ஃபேன் ஃபைட் பண்ண மெண்டாலிட்டி கிடையாது. சைக்கோ நாய்ங்க எதுங்க 30 பேர் செத்துருக்கானுங்க, டாபிக் அமத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பிறந்தானுங்களா இல்ல செஞ்சானுங்க நாய்ங்க? சைக்கோ பூஜை என்ன வந்து ப்ரூவ் பண்றானா, விஜய் ஒரு சைக்கோ, இவனும் ஒரு சைக்கோ. எவன் செத்தாலும் பரவாயில்லன்ட்டு ஃபேன் ஃபைட் பண்றதுக்கு இந்த டாபிக் மாத்துறதுக்கு வரானே தவிர, ஒரு இது தப்பு, இது நடந்தது வந்து வருத்தமா இருக்குன்னு ஒரு டாபிக் ஒரு விஷயம் பேசினானா பாருங்க. சைக்கோ நாய்ங்க இதுக்கெல்லாம். இல்லங்க இது விஷயம் அமித்ஷா வரைக்கும் போயிருக்கு. இந்த சைக்கோ நாய்ங்க வந்து என்ன அரசியலா இந்த பைத்தியக்காரன் இல்ல. அஜித்தன் பரவர் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். ரமேஷ் பாலா போட்டிருக்காரு. நான் ஒன்னு சொல்லிக்கிறேங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கரும்புள்ளி தமிழ்நாட்டுல வரைக்கும் எவனும் வந்து விழுந்தது கிடையாது, எந்த கட்சிக்கும் கிடையாது. ஆமா அமித்ஷா வரைக்கும் போயிருக்கு விஷயம். ஏர்போர்ட்ல வந்து இது கேட்டிருக்காங்க பேசுறதுக்கு, மைக்கு நீட்டி இருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு பிளைட் ஏறி போயிட்டு இருக்கான் மதுராண்டி. ஏன்டா ஊர்ல உள்ள எல்லா தலைவர்களும் இங்க இருக்கிறாங்க, ஒன்னால செத்து போனவங்களுக்கு பார்க்காம நீ பாட்டுக்கு பிளைட்ல போயிட்டு தூங்க போயிருக்கியா பனையூருக்கு? இவனுக்கு ஒரு ஃபேன்ஸ் வேற அலைஞ்சிட்டு இருக்காங்க. இல்லங்க நாளைக்கு மொத்தமா எல்லாரும் உட்காந்து ஹாஸ்பிடல்ல போயிட்டு ஒரு ஆழ்ந்த இது தெரிவிக்க வேண்டியதானே? இல்ல இங்க இருந்துட்டு மத்த விஷயத்தை பண்ண வேண்டியதானே? நாளைக்கு சண்டே தான், அவனை எல்லாரும் உட்காந்து அரெஸ்ட் விஜய்ங்கிற டாக் ட்ரெண்ட் பண்ணி இந்த நாயை அரெஸ்ட் பண்ண வச்சாதான். அஜித் சொன்ன மாதிரி ஃபிளைட் ஏறி போயிருக்காங்க. எப்படி அவங்கலாம் மனசு வருது? ஆமா ரமேஷ் ரமேஷ் பாலா கிளியரா போட்டுருக்காரு. இல்லங்க அவன் வந்து பேட்டி கொடுக்கணும் எதுவும் வேணாங்க, திரும்பி வந்து ஒரு என்ன மன்னிச்சிருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி போனா கூட பரவாயில்லங்க, அது கூட பண்ணலங்க. அவன் ஒரு மன்னிப்பு சொல்லலாம். மேல வந்து என்ன பேசுறானுங்க பாருங்க. இவனுக்கு முதல்ல என்ன இது நடந்த நாங்களே வருத்தத்துலதான் இருக்கும் அப்படின்னாவது பேசுறாங்களா? தலைவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, இவனும் போற போக்குல ஒரு ட்வீட் போட்டு போக வேண்டியதானே? அவசியமே கிடையாதுங்க. என் தலைவன் ட்வீட் போடணும் அவசியமே கிடையாது, தேவையே இல்ல. ஆனா இந்த நாய் சம்பந்தப்பட்டது தானே, அவன் போட்டு போட வேண்டியதானே? கமலஹாசன் வரைக்கும் ட்வீட் பண்ணிருக்காருங்க, இல்லன்னா சொல்லலங்க. கரூருக்கும் திருச்சி எவ்வளவு தூரங்க? யாருங்க பக்கம் வந்து சுத்தானுங்க? நான் கேக்குறேன், யார பக்கம் வந்து சுத்தானுங்க? எப்படிங்க மனசு வருது ஃபிளைட் ஏறி போறதுக்கு? ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் பண்றாப்புல. ஆனா இவனுங்க அத வந்து பெருசா இது பண்ணாம கண்மூடித்தனமா பேசிட்டு இருக்கானுங்க இவனுங்க. கொஞ்சமாவது மூளைன்னு ஒண்ணு இருக்கா மண்டையில? நீங்க நாங்க கேக்குறதெல்லாம் பேசணும், நீங்க யோசிக்கிறா முதல்ல. இதுக்கு காரணம் அவர் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணணுங்க. இப்படி ஆந்திரால அல்லு அர்ஜுன் ஒரு ஃபேன்ஸ் 2 ஃபேன்ஸ் தாங்க நினைக்கிறேன், அதுக்கு அரெஸ்ட் பண்ண மாதிரி எவனையும் விடாதுங்க. அந்த சென்னையில இருந்து வந்த ஈசிஆர் சரவணா வரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அவன் எதுக்கு சென்னையில இருந்து நாமக்கல் வராங்க? இல்ல நமக்கு கரூர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாங்க, நமக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க. புரியுதா? விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல, நம்ம எது சொன்னாலும் அது பண்ணக்கூடாதுன்னு பண்றாங்க, அவ்வளவுதான். இப்ப நீ ஏன் இதை பத்தி பேசுற? தலைவர் ஏன் இதை பத்தி ட்வீட் போட்டாரு? தலைவரோட கமெண்ட் செக்ஷன்ல போய் பாருங்களேன், அவர் ட்வீட் போட்ட கமெண்ட் செக்ஷன்ல போய் பாருங்களேன். அவன் குடும்பத்துல செத்தவன் தாங்க அவனுக்கு கமெண்ட் பண்ண எப்படிங்க தோணும்? அவனுக்கு அவன் குடும்பத்தோட செத்தா கமெண்ட் பண்ணுவானாங்க தலைவர் ட்வீட்? ஒண்ணு இல்லைங்க, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க, எவ்வளவு அபியூஸா பாருங்க, எவ்வளவு பாத்துதான் வர தலைவர் கமெண்ட் இல்லங்க.
மேல நான் சிஎம் ஷேர் கம்பெனி பாக்குறேங்க. பண்ணிருக்கேன். இல்லங்க அபியூஸ் பண்றதே டைம் இருக்கு. இவனுக்கு வந்து இரங்கல்னு ஒரு ட்வீட் போட மாட்டானுங்க புண்டாமவனுங்க. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த வார்த்தை கேட்ட அபியூஸ் பண்ணுங்க, கேட்ட இடம் கொடுக்கலன்றானுங்க. இப்போ என்னது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலன்ற, காவல்துறைக்கு காலையில இருந்து உனக்கு நைட் வரையும் இது கயிறு பிடிச்சிட்டு இருக்கதான் வேலையாக்க? நான் கேக்குறேன், காவல்துறை தான் அவங்க வேலையா? அந்த ஸ்லாட்ல தாங்க அவைலபிளா இருப்பாங்க. தமிழ்நாட்டுல இல்ல அவங்க உனக்கு அக்செப்ட் கொடுத்துட்டு பண்ண எங்க தாங்க ஸ்லாட்ல தான் நிப்பாங்க இருப்பாங்க. காவல்துறையே? உனக்கு காவல்துறை கொடுத்துட்டு எங்க நிப்பானுங்க? இல்ல இல்ல இங்க பாருங்க, காவல்துறைக்கு இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நான் ஆரம்பத்துல கேட்டேன், தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை காவல்துறை இருக்கு? மொத்தம் எத்தனை காவல்துறை முதல்ல தமிழ்நாட்டுக்கு முதல்ல இருக்கு? எத்தனை அரசியல் கட்சி ஒரே நாள்ல இங்க வந்து இது நடத்துறாங்க, ஒரு ரேலி நடத்துறாங்க, இந்த ரோட் ஷோ நடத்துறாங்க. இங்க அரசு அதிகாரிகள், அரசு அமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்புலாம் போக மிச்சம் எத்தனை காவல்துறை இருக்கு? நீங்க நடக்கக்கூடிய இந்த ரோட் ஷோக்கு நீங்க எவ்வளவு கேட்டீங்க? எவ்வளவு கேட்டீங்க? நீங்க எத்தனை போலீஸை நீங்க பாதுகாப்பு கேட்டீங்க? 10,000 பேர் நாங்க வருவோம், நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்ப அந்த 10,000த்துக்கு எத்தனை போலீஸை வந்து போடணும் அப்படின்றது ஒரு கணக்கு ஒண்ணு போடுவாங்க. இதைத்தான் ஏன் நாங்க கேட்கிறோம். இதை நீ கேட்க கூடாது, வேற யார் கேட்கணும்? வேற யார் கேட்கணும்? யார் கேட்டா நீ பதில் சொல்லுவேன்? பத்திரிகையாளர் ஒண்ணு ஏர்போர்ட்ல போகும்போது கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னியா? ஏன் ஏர்போர்ட் ஏறின? அங்க அத்தனை பேர் செத்துருக்குறாயா? நீ வந்து எட்டி பார்த்துருக்கலாம்ல. நான் பேசுறது கேக்குதா? தலைவா கேக்கு தலைவா. அந்த மீடியாக்காரங்க சில பேர் அவன் ஏறின ஃப்ளைட்டையும் வீடியோ எடுத்து போடானுங்க, சென்னை லேண்ட் ஆனதையும் வீடியோ எடுத்து போடானுங்க, அவன் வீட்டுக்கு போயிட்டு கதை சாத்திட்டு படுத்ததையும் லேண்ட் எடுத்து இது வீடியோ எடுத்து போடானுங்க. அந்த மாதிரி தான் கேவலமா இருக்கானுங்க. தவிர மக்களுக்கு என்ன எந்த இடத்த ஏமா இது பண்ணான்றத எதுவுமே போடலாங்க நிறைய பேர். அவனுங்களுக்கு இப்ப என்னன்னா, நம்ம இதை பத்தி பேசக்கூடாது. மீடியா எல்லாரும் போய் சொல்றாங்க. நேஷனல் எந்தாவது அரசு இதுல இருந்து அபிஷியலா இருக்கா? பிரதமர் ட்வீட் போட்டிருக்காரு, மாநில முதலமைச்சர் ட்வீட் போட்டிருக்காரு, எம்பிக்கள் ட்வீட் போடுறாங்க, அமைச்சர்கள் ட்வீட் போட்டிருக்கிறாங்க. விஷயத்த அதிகாரப்பூர்வமா அவங்க சொல்றாங்க. இதுக்கு மேல என்னடா வேணும்? நீ நியூஸ் சேனலை நம்ப வேணாம், அரசு அதிகாரிகள்ரா. நீ மோடியை நீ கட்சி தலைவரா பாக்குறியா, இல்ல நீ பிரதமரா பாக்குறியா? ஸ்டாலினை நீ கட்சி தலைவரா பாக்குறியா, இல்ல முதலமைச்சரா பாக்குறியா? அது அரசு அதிகாரிகள்ல இருந்து, எம்பிக்கள்ல இருந்து, அமைச்சர்கள்ல இருந்து எல்லாருமே ட்வீட் போட்டிருக்கிறாங்க, ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. சினிமா துறையில இருந்து என் தலைமை போடணும்னு அவசியமே கிடையாதுயா, இதை பத்தி பேசணும்னு அவருக்கு அவசியமே கிடையாதுயா. மனிதாபிமானம், அந்த அடிப்படையில தான் இந்த ஸ்பேஸும் மேல போட்டிருக்கிறோம். டாபிக்கை கூட மாத்தி உயிர் சேதனம் மாத்தி வச்சிருக்கிறேன். ஏங்க மல்டிபிள் ஹியூமன் பீயிங்ஸ் இறந்தாங்கன்னா என்னங்க போடுவீங்க நீங்க தமிழ்ல? சொல்லுங்க, எனக்கு கத்துக் கொடுங்க. மல்டிபிள் பர்சன்ஸ் ஒரே இடத்துல இறந்துருக்கிறாங்க, நீங்க என்ன டாபிக் போடுவீங்க? ஐயா, எனிபடி மைக்ல இருக்கிறீங்களே, கேக்குதா? தலைவா அரசியல் பேசக்கூடாதுன்னு அமைதியா இருக்கும். கேட்கறதுலாம் புரியுது. இந்த நாய்ங்க பண்றதுனால பேசாம இருக்க முடியல. என்னத்த பேசுறதுன்னு சத்தியமா தெரியலங்க. கேவலமான அரசியல் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். செத்து போனவனுக்கு ஒருத்தனுக்கு கூட அவனோட ரசிகர்களுக்காக தான் செத்து போயிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. அதுக்கு இரங்கல் ட்வீட் பண்ணாம அரச குறை சொல்லி நிக்கிறவங்கள்ட்ட போய் என்னங்க நம்ம பேச முடியும்? எதுங்க அவங்களுக்கு சரி தப்புன்னு சொன்னா தெரியுங்க. தலைமலர்ந்து தொண்டை தற்குறியா இருக்கானுங்க. கவர்மெண்ட அப்புறமேல அவங்க விமர்சிக்கட்டும். ஆனா இத்தனை இதுல பேர் தயவு செஞ்சு அரசியல் பண்ணாதீங்க. இல்ல இதுல இல்லங்க, செத்து போனவெல்லாம் அவன மாதிரியே இது நாள் வரைக்குமே கூட தளபதியை பார்க்கணும், தளபதிக்காக இருந்தவன் தான். அவனோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, அவனோட ஓன் ஃபேண்டம்ல ஒருத்தன் இறந்தாலே மயிரா கூட மதிக்காம அதை அலட்சியப்படுத்துற மாதிரி எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க. எனக்கு இவர்கிட்ட பேசும்போது எனக்கு இன்னும் லிட்டரலி எனக்கு இது சரி ஓகே, நீ திட்டுறது எல்லாரையும் திட்டிட்டு போகணும், பிரச்சனை கிடையாது. ஆனா நீ வந்து அதை உணர்ந்த மாதிரி தெரியல. ஏன்னா இது பண்ணது தப்பு, இந்த மாதிரி நடந்தது தப்புன்னு ஒரு விஷயம் பேசுறது இல்ல. ஒயிட் நான் சொல்லிட்டா, நீங்களும் ஒருத்தர் ரசிகர், நானும் ஒருத்தர் ரசிகர். இந்த விஷயத்துல நான் ரசிகர்னு பாக்கல, உயிர்னு பாக்குறோம். அந்த உயிர் தாங்க, இல்ல உயிர் தான். கரெக்ட். இதுக்கு முன்னாடி அவர் சொல்லும் போது நான் என்ன சொன்னேன், டிவிக்கேவா இருந்தா கூட கேட்டுருந்தா உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கன்னா சொல்லிட்டு போறேன். எதுக்கு? இதுதான் நீ கரெக்டா சொன்னீங்க. இதுதான் இப்ப இருக்கிற இந்த சச்சின், இந்த ரேவந்த், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு எவனுக்கு எது நடந்தாலும் எவனும் எதை பத்தியும் பேச மாட்டாங்க, அவனை பத்தி பேசவே மாட்டாங்க. விஜய்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. செத்தவன் ஆயிடுவான்.
ஒரு நிமிஷம் சொல்றது கேக்குறீங்களா? ஒரு நிமிஷம் சொல்றது கேக்குறீங்களா? வீடியோ ஒண்ணு ஷேர் பண்றேன். ஏங்க கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு ஆம்புலன்ஸ் காரனை போட்டு அடிச்சிருக்கானுங்க, டிரைவரை போட்டு அடிச்சிருக்கானுங்க இவனுங்க. எப்ப இதுக்கு முன்னாடியா? இப்பங்க இப்ப நடந்த கூட்டம், கரூர் கூட்டத்துல அந்த மயக்கம் அடைஞ்சவங்களை கூட்டு போயிருக்காங்கல்ல, அந்த கூட்டத்துல வந்து ஏன்டா கூட்டத்துல ஆம்புலன்ஸ் உள்ள வருதுன்னு வண்டி நிப்பாட்டிச்சு டிரைவர் அடிச்சிருக்கான். அந்த தந்தி டிவி போட்டிருக்கான் பாருங்க. சைக்கோங்களா அப்பா. நம்ம கலாய்க்கிறது ஜாம்பின்னு சொல்லல, உண்மையாலவே உனக்கு ஜாம்பி தாங்க. மூளை இல்லாத மனநல பாதிக்கப்பட்டவனுங்க தான். ஒரு 40 பேர் செத்துருக்கானுங்க. அதுல வந்து இவனுங்க இப்போ இருங்க இப்போ இங்க நடந்துருக்குது சரியா. இதுக்கு வந்து இதுல வந்து எதர் இது நான் கில்ட்டி எடுத்துக்கிறோம், கில்ட்டி எடுத்துக்கல சரியா. இது ரெண்டு தான் பண்ண முடியும். இது எங்களோட தவறு இல்லை, காவல்துறை தவறுன்னு ஒருத்த மேல பழி போடணும், இல்லை நீ பழி எடுத்துக்கணும். ரெண்டுத்துல ஏதாவது பண்ணா கூட ஏதோ உன்னை வந்து ஒரு மனுஷ ஜென்ம லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். ஆனா இதுல மேல ஒருத்தன் ஏத்திட்டான் பாருங்க தூக்கு. கேட்ட இடத்த தராம ஜனங்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி இடத்த கொடுத்து அவங்கள கொலை செய்ய திமுக அரசு வீட்டுக்கு அனுப்புவோன்னு பேசுறான். இது வந்து பிரச்சாரம் பண்ற நேரம் அப்படிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கூட இவெல்லாம் என்ஆர்ஐங்க, இந்த உள்ளூரே கிடையாது. உள்ளூர்ல இருக்கவன் இப்படி பேசினானா அவனை பிடிச்சி வெளுத்து போடுவானுங்க. இல்ல இப்போ இது வந்து சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஒரு ரசிக வெறி, எவ்வளவு ஒரு சைக்கோ மனநிலை ஊறி போயிருந்தா இப்படி மெண்டலா தான் நீ பேசுவ. இந்த பேர் செத்து இருக்கிறான், இதுல வந்து நீ பிரச்சாரம் பண்றியா? அதுல வந்து அது உனக்கு பூசல. இந்த மாதிரி பேசுறது இவனுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குமா இருக்காதாங்க? புரியவே இல்லை. இதுல போயிட்டு நீ வீட்டுக்கு அனுப்புவான்ற, இப்ப வீட்டுக்கு அனுப்புனா என்ன டிவிக்கு ஓட்டு போடணும் தானே? உன் கட்சி கூட்டத்துக்கு வந்தவன் செத்து போயிருக்கிறான். அவன் போனக்கு முன்னாடி நின்று எனக்கு ஓட்டு போடுன்னு நீ கேட்குற. இது வந்து உண்மையிலே வந்து இதோட முடிஞ்சு லைஃப். பொலிட்டிக்கல் கேரியர்ன்றது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடுவானுங்க. இதுல இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கரூர்ல இருக்க மினிஸ்டரை வந்து அசிங்கப்படுத்தணும். அது அவரை வந்து தாண்டி இது பிளான் பண்ண விட்டது. கரூர் பாலாஜியை ட்ரிகர் பண்றதுக்காக இந்த வேலையை பார்த்துருக்காங்க. என்னன்னா ஒவ்வொரு ஏரியால நாங்க இவ்வளவு கூட்டம் கூட்டிட்டோம் பாரு அப்படின்னு காமிக்கிறதுக்காக சரௌண்டிங்ல இருக்க மெண்டல் தயாரிங்கெல்லாம் கிளப்பி விட்டுட்டு பர்மிஷனை வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட இடமே ரொம்ப குறுகலான இடம், சின்ன கன்ஜஸ்டடான இடம் கேட்டு அங்க வந்து ரஷ்யர் எவ்வளவு கூட்டம் வர்றதை காமிச்சு ட்ரோன் ஷாட்ல காமிச்சு எவ்வளவு கூட்டம் பாருன்னு காட்டுறதுக்காகவே பண்ணிருக்கானுங்க. இவ்வளவு இந்த மாதிரி ஏரியா கேட்டோம்னா கவர்மெண்ட் கொஞ்சம் உஷாராயிட்டு அந்த ஏரியா கொடுக்காம இத்தனைக்கு வேற ஏரியா கொடுத்துருக்கு. அவனுங்க கேட்ட ஏரியா கொடுத்துருந்தா இன்னும் பயங்கரமா லாஸ், பயங்கர டேமேஜ் ஆயிருக்கும், லைஃப் லாஸ் ஆயிருக்கும். இப்ப இவனுங்க இப்போ இந்த ஏரியாலையும் பண்ணிட்டானுங்களா? இதுக்கு வந்து காலையில 8:45 அவன் அந்த ஸ்பாட்ல இருக்கணும். அவன் 8:45 தான் அங்க இருந்தே கிளம்புறான்னா கூட்டம் கூடட்டும், கூட்டத்துக்கு நடுவுல பேசினாதான் மாசா இருக்கும்னு எவனாவது கேனக்குழி எழுதி கொடுத்துருப்பான் அந்த ஐடியா சரியா. இது ஜானு அதை அந்த மாதிரி வேணா பண்ணியிருப்பானுங்க. அவன் சொல்றதையும் கேட்டுட்டு கிளம்பி வரான். அந்த லேட்டா வந்தாதான் நீங்க வந்து நீ நல்லா பாருங்க, சனிக்கிழமைக்கு பர்மிஷன் கொடுத்ததுல இருந்து எந்த இடத்துக்குமே சொன்ன டயத்துக்கே போல. மற்ற கட்சி தலைவர்கள்லாம் வந்து போறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க, வர்றாங்க. இவன் வர்றது ஒரு நிமிஷம் ஒரே ஒரு விஷயம் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் கபிலம் பேசுறேன். ஒரே ஒரு விஷயம் அப்டேட் பண்ணிக்கிறேன் கைஸ். நான் அந்த ட்வீட் ஒன்று மேல நம்ம கிரேசி பை ஒன்று போட்டிருக்கிறப்பல கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஜிப்சி குரூப்பை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த விஜய் இன்டர்வியூ கொடுக்காம பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்வியை பத்திரிகையாளர்களை உதறி விட்டு ஃபிளைட் ஏறுற அந்த வீடியோ ஒன்று இருக்கு. அது தயவு செஞ்சு எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம போயிருக்கிறாப்ல, முடிஞ்ச அளவுக்கு மேல எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் ஷேர் பண்ணிடுவாங்க. அதுதான் இப்போ நீ வந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கே இவ்வளவு டைம் எடுத்துக்குன்னா அதுக்கு என்ன ரீசன்னா, உடனே போயிடக்கூடாது. நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஹைட் ஏற்றி அவ்வளவு கூட்டம் அங்க அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அங்க நின்று பேசினா மாசா இருக்கும். ட்ரோன் ஷாட் எல்லாம் எடுப்பாங்க. அவரோட ஏரியாலே நாங்க கூட்டத்தை கூட்டி காமிச்சிட்டோம், எப்படி கூட்டத்தை கூட்டணும், கரூர் எங்க கோட்டைடான்னு பேசலாம் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு கன்ஜஸ்டடான ஏரியாவை கேட்டு வாங்குறது, சொன்ன டயத்துக்கு போகாம லேட்டா வர்றது, கூட்டத்தை கூட்டிட்டு அதுக்கு நடுவில் நின்று பேசுறேன்னு சொல்லி பேசுறது, ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணாம உன் இஷ்டத்துக்கு நீ எவ்வளவு ஆகுறதுன்ற வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு அது இன்னைக்கு வந்து ரொம்ப நாளா இதுதான் அவன் பண்ணிட்டு இருந்திருக்கான். இன்னைக்கு அது மிஸ்ஃபயர் ஆயிருச்சு. ஏன்னா வந்து அது ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டுடைய தொகுதி. அந்த ஏரியால நாங்க வெயிட்டா காட்டுறோன்ற பேர்ல கேனத்தனமா இவங்க கூட்டத்துக்கு அதாவது உனக்கு வந்து அவரை பிடிக்கல,
அவர் வந்து ஒரு அந்த அமைச்சர் மேல ஏற்பட்ட உனக்கு வந்து விமர்சனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீ அவரை தோக்கடிக்கலாம். அதுதான் தோக்கடிக்கலாம் என்ன பண்ணுவோம், அந்த ஊர்ல நீ ஆக்டிவா இறங்கி வேலை செய்யணும், பிரச்சாரம் நீ வந்து கரெக்டா பண்ணணும், எல்லாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அப்படி போய் எலெக்ஷன்ல நீங்க ஜனநாயக ரீதியா நீ தோக்கடிக்கணும், சரியா? அந்த ஆளை அவர் கூட்டுற கூட்டத்தை விட அவர் ஏரியால நான் அதிகமா கூட்ட காமிச்சிட்டா நீ அவரோட பெரிய ஆள் ஆயிருவியா? என்ன இருந்தாலும் அவர் தான் அங்க எம்எல்ஏ, சரியா? அவர் தான் அந்த ஊருக்கு அவர் தான் பொறுப்பு, சரியா? அதை வந்து நீ வந்து ஒரு கூட்டம் கூட்டுறது மூலமா ஒரு நீ உன்னுடைய அவரோட நீ பெரிய ஆளுன்றத நீ காமிச்சிக்கலாம், நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சிறுபுலத்தனமான நினைப்பு இருக்குல்ல. அந்த ஏரியால நம்ம கூட்டம் போட்டாலும் நம்ம பெரிய ஆளுன்ற ஒரு நினைப்பு இருக்குல்ல. இதுதான் வந்து இவ்வளவு தூரத்துல அது மட்டும் ஒண்ணு பெரிய ஆக்கிடாது. அவன் என்ன பிளான் ஆரம்பத்துல இருந்தே, இது கரூரை எங்க கோட்டையாக்குறோம், அதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னு தெரியும். இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடில இருந்தே அடுத்த ஸ்டாப் கரூர் அந்த 10 ரூபாய் நோட்டை போட்டோ எடுத்து போடுறது, ஒரு அமைச்சரை வந்து நாங்க வந்து கிண்டல் பண்ண போறோம், அவரை காலி பண்ண போறோம்னு ஹைப் ஏத்திக்கிட்டே இருந்தானுங்க. அவரை பத்தி பேச போறோம், அவரை வந்து பகடி பண்ண போறோம்னு சொல்லிட்டு. அதாவது கரூர் போனா அவரை பத்தி பேசினா எல்லாருமே வந்து ஆஹா விஜயே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த அமைச்சரை வந்து அவருக்கு எதிராக ஓட்டு போட்டு அவரை சப்போர்ட் பண்ற, அவர் பிரச்சாரம் பண்ற எல்லா தொகுதியிலுமே வந்து அவருக்கு அகேன்ஸ்டான வாக்கு தான் விழும், செந்தில் பாலாஜியை வந்து அண்ணா டேமேஜ் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களாம் அவரை நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல அவரை வந்து ஹியூமிலியேட் பண்றதுக்கான முயற்சி, அவர் அந்த இடத்துல அவரோட ஏரியாக்குள்ளேயே வச்சு அசிங்கப்படுத்தணும், இவ்வளவு கூட்டம் கூட்டி வெயிட் காமிக்கணும்ன்ற முயற்சியில இப்படி வந்து கொடுத்த புரோட்டோகாலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான டைமுக்கு அசம்பிள் ஆகாம கன்ஜஸ்டடான ஏரியாஸை கேட்டு வாங்கிக்கிட்டு, அதுவும் போலீஸ் கொஞ்சம் உஷாரா இருந்தாலும் அந்த ஏரியா கொடுக்கல, அதுக்கு அடுத்து வேற இடத்துல மாத்திருக்கானுங்க. அதுவே அதாவது இவங்க இதுக்கு முன்னாடி இவங்க கேட்ட இடமே வந்து சின்ன இடம், இப்போ அதுவும் போலீஸ் உஷாராயி பெரிய இடம் கொடுத்துருச்சு. இதுலயே இவ்வளவு டேமேஜ்னா இவனுங்க கேட்ட இடத்த கொடுத்துருந்தா அது எங்க போய் முடிஞ்சிருக்குன்றத யோசிச்சு பாருங்க. இவனுங்களுடைய ஒரு கவர்ச்சி அரசியல் தான் வந்து இவ்வளவு பெரிய இதுல கொண்டாந்து விட்டுருக்கு. சரி நம்மளாலதான் இது நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சின்றது கொஞ்சம் கூட இல்லாம நீ என்ன பண்ற, இதுக்கு வந்து நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்ற ஒரு வார்த்தை கூட நீ பேசாம நீ என்ன பண்ற, பிரஸ்ஸை சந்திக்காம நீ உள்ள போற. நீ உள்ள போய் என்ன பண்ற, இப்ப நான் ஒண்ணும் இல்ல, ஒரு ட்வீட் ஒருத்தன் பார்த்தேன், இது கவர்மெண்டோடைய மர்டர்ன்னு சொல்லி ஒருத்தன் போடுறான், அரசாங்கம் பண்ண கொலைன்ட்டு, சரியா?